அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் ஐஷாஸ் கேலரி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். அண்ட் இன்றைக்கி ஒரு vlog பார்த்துடலாமா? ஆஸ் யூஷுவல் இன்றைக்கி வந்து ஒரு மேக்கப்போடு சேர்த்து எனக்கு டே எனக்கு எப்படி போச்சுன்னு ஒரு சண்டே vlog தான் பார்க்க போகிறீங்க. காரைக்காலில் வந்து கொஞ்சம் கிளைமேட் வந்து மாறி மாறி வரதுனால ஒரு நாள் மழை பெய்யுது, ஒரு நாள் வெயில் அடிக்குது. ஸோ இப்படி இருக்கிறதுனால இசான் கொஞ்சம் ஃபீவர் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நாள் வரைக்கும் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் தான் பார்ப்பேன். அதுக்கு மேலே அவனுக்கு வந்து ஃபீவர் குறையிலனாக்கா உடனே டாக்டர்கிட்ட தான் போய் காமிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் நல்லா ஆகும். அவர்கிட்ட போயிட்டு அந்த ஃபீஸை கொடுத்தா தான் இவனுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ டாக்டர்கிட்ட போயிட்டு டேப்லெட் சிரப்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. மத்தியானத்துலேருந்து அவங்க ஃபீவர் இருந்ததுனால மத்தியானம் கஞ்சி தான் செஞ்சேன். அந்த கஞ்சி கொஞ்சம் இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் தாமா அப்படின்னு கேட்டான். ஸோ அதனால் கொஞ்சமாக கஞ்சி கொடுத்துட்டு மாத்திரை போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு இருந்தேன். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மலையில் நலையிறது அந்த மாதிரி எதுவும் இருக்காது. பட் கொஞ்சம் கிளைமேட் மாறிச்சினாலே உடம்பு பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒன்று கிடக்கு ஒன்று செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. நம்மளுக்கே பார்த்திங்கன்னா வெயிலுக்கு போயிட்டு வந்தோடனே தலைவலி வந்துடுது, மேக்கப் போயிட்டு வந்தால் உடனே தலைவலி. ஸோ சரியான ஒரு கிளைமேட்டே இருக்க மாட்டேங்குது. இதே மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நான் சாட்டர்டே வந்து ஈவினிங்லேருந்து எடுத்த விலாக் தான் இது. சண்டே நெக்ஸ்ட் டேக்கு வந்து கொடவாசல் இருக்கு இல்லையா, அங்கே மேக்கப்புக்கு கிளம்பணும். நைட்டு வந்து கொஞ்சம் சிரப்லாம் போட்டு அவன் கொஞ்சம் நல்லானதுக்கப்புறமா அம்மா வீட்டில் போய் பசங்களை விட்டுட்டு நானும் காலையில் மேக்கப்புக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். காரைக்கால் டு கொடவாசல் வந்து அந்த சைட்லாம் போயிருக்கேன். பட் ஊர் உலகெலாம் போனது இல்லாததுனால ஒன்றுமே விளங்கவே இல்லை. ஆல்ரெடி வந்து எப்படிலாம் காலை வரணுமோ அந்த மாதிரி நம்ம கூகுள் மேப் காலை வரும். சேம் திங் ஹேப்பன்னே சொல்லலாம். அப்படியே ஆத்தோரம் பீச்சோரங்கிற மாதிரி தான் வந்து எங்களை கூட்டிகிட்டு போச்சு. ஏதோ ஒரு வழியாக பார்த்திங்கன்னா அங்கங்கே அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சி பிரைட் பிளேஸும் ரீச் ஆகிட்டோம். அன்றைக்கி போனது ஒரு நான் முஸ்லீம் பிரைடுக்கு தான். ஸோ அவங்களோட முகூர்த்தம் லுக்கு வந்து நம்ம க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அவங்க கேட்ட மாதிரி அவங்க என்ன கேட்டாங்கனாக்கா, ஐ லுக் வந்து முஸ்லீம்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவீங்களாக்கா, அந்த மாதிரி எனக்கு கிளிட்ரியான ஐ ஷேடோ வேணும்னு கேட்டிருந்தாங்க. எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஐ லுக் ஏன் அவ்வளோ பிடிச்சி போச்சுன்னு எனக்கே தெரியலங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் நம்மக்கிட்ட ஒரு பெஸ்ட்டான திங் இது இருக்குங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷம். ஸோ அவங்களுக்கு வீட்டிலேருந்து மேக்கப்பை முடிச்சுட்டு மண்டபத்துக்கு வந்து செகண்ட் சாரீ சேஞ்ச் பண்ணணும். அதுக்காக மண்டபத்துக்கு வந்துட்டு அங்கேயே பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இட்லி, வடை, பொங்கல், தோசை, கேசரி இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ பிரைடும் பார்த்திங்கன்னா நல்லா க்ளோவியாக சூப்பராக இருந்தாங்க இல்லையா. ஸோ செகண்ட் சாரிக்கு முன்னாடி சில ரிச்சுவல்ஸ்லாம் அவங்க பண்ணியிருந்தாங்க. நான் நல்லா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். நான் இதெல்லாம் பார்த்ததே இல்லை மார்னிங்லேருந்து அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் சாரீ சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு டைம் இல்லாததுனால நான் கிளம்பிட்டேன். லஞ்சை வந்து சாப்பிட்டு தான் போகணுன்னு சொன்னதுனால லஞ்சையும் அங்கே முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வரத்துக்கே வந்து ஒரு 3 o'clock மேலேயே ஆகிடுச்சு. ரொம்ப நேரம் வந்து இழுத்தாச்சு, ரொம்ப நேரமாக போன மாதிரி ஆகிடுச்சு. ஸோ வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷனாக ஆகிட்டு ஒரு 1 hour கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஒர்க்கை நான் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த நைஃப் வந்து வாங்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். அதுக்காக ரொம்ப நாள் விஷ் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், 2 நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். 3ஆவது நாள் சரி ஆர்டர் போடலாமேன்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டாச்சு. நல்லதாக இருக்குது, நல்லா ஷார்ப்பாகவும் இருக்குது. சில பேர் வந்து ரொம்ப மெல்லிசான கத்தியில் தான் வந்து கட் பண்ணுவாங்க இல்லையா, அதுதான் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் மொத்தமான கத்தியில் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாங்கியிருந்தேன். பார்க்க ஃபேன்சியாகவும் இருந்துச்சு. சரி பிஜின்னு நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். நல்லா தான் இருக்குது. 600 சம்திங் வந்துச்சு. அமேசானில் ஃப்ளிப்கார்ட்லேன்னு தெரில, ஏதோ ஒரு இதில் வந்து வாங்கியிருந்தேன். நல்லாயிருக்கு. சரின்னு சொல்லிட்டு அதை வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஈவினிங் வந்து அகெயின் திரும்ப அந்த க்ளவுடியாக மழை வருவேனா மாட்டேனா அப்படிங்கிற மாதிரியே வந்து இருந்தது. மழை வந்தாலும் சிரமமாக தான் இருக்குது, மழை வரலனாலும் வீட்டில் இருக்கவே முடியல, அவ்வளோ புழுக்கமாக தான் இருந்தது. ஸோ ஈவினிங்காக பார்த்திங்கன்னா சண்டே ஆச்சு, சண்டே மார்க்கெட் போகணும். கட்டப்பையை தூக்கிட்டு போயிட்டு திங்ஸ் என்னென்ன வாங்கணுமோ அப்படியே வந்து பார்த்து வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு கிளம்பிட்டேன். சோளம் பால் கட்டாக இருக்குடி. மேக்ஸிமம் சந்தைக்கு ஏன் போகிறீங்க அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. ஏன் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக மார்க்கெட்டில் வாங்குறத விட சந்தையில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. எல்லா வீக்கும் மார்க்கெட் போவேனான்னு கேட்டால் கிடையாது. எல்லா சண்டேயும் மேக்கப் இருக்கிறதுனால சில சமயம் ரொம்ப தூரமாக போயிட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப டயர்டாகிட்டு போகாமல் இருக்கிறதும் உண்டு. அப்போ மார்க்கெட்டில் தான் வாங்கி ஆகணும், வேறு வழியே இல்லை. இல்லைனாக்கா வந்து ரொம்ப முக்கியமான திங்ஸ் இருந்துச்சுனாக்கா நான் அம்மாட்ட சொல்லிவிடுவேன், அம்மா வாங்கி வச்சுடுவாங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கு. சில திங்ஸ் எல்லாமே எனக்கு மார்க்கெட்டை வாங்கினா தான் எனக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஸோ தேவையானது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாச்சு. அண்ட் எப்போவுமே சரி ஒரு டிப்பிக்கல் ஹவுஸ் ஒய்ஃப்க்கு இருக்கிற அதே வேலை தான் எனக்கும் இருக்குது அதே மாதிரி. ஆனால் முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லா ஒர்க்கையும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அப்போல்லாம் வீட்டில் இருக்கும்போது ஒரு குழம்பா இருக்கட்டும், ஒரு சமைக்கிறது வந்து ரொம்ப பார்த்து
அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்வேன். இப்போது பார்த்திங்கன்னா ஏதோ இருக்கிறத சாப்பிட்டுப்போம், சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்டுப்போம் தான் போயிட்டுருக்கு. ஸோ நைட்டு பார்த்திங்கன்னா பசங்க வந்து எங்கேயாச்சும் வெளில கூட்டிகிட்டு போ, ஷாப்பிங் கூட்டிகிட்டு போ, எங்களுக்கு வந்து பிடிச்ச திங்ஸு ஸ்நாக்ஸ்லாம் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கேட்டுக்கிட்டதுனால சரி ஓகே ஏதாச்சும் போயிட்டு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் கூட்டிகிட்டு போயிருந்தேன். இதெல்லாம் சும்மா சாப்பிட போறியா? என்னது எதுக்கு இது எது சாப்பிட்றதுக்கு? அது என்னன்னு தெரியுமா? இங்க பாரு இசானே அதை காமி முதல், அது எதுக்குன்னு காமி. இசான் வந்து எடுத்ததில் எனக்கு ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னாக்கா அந்த பால் பவுடர், அமுல் ஸ்ப்ரே பால் பவுடர், பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் சும்மாவே வந்து ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து வாயில போட்டுப்பேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஈவன் இந்த அமுல் ஸ்ப்ரே மாவும் சரி, மற்ற மில்க் பவுடர் எவ்ரிடே அதெல்லாம் பிடிக்காது. இது வந்து ரொம்ப பிடிக்கும். அமுல் ஸ்ப்ரே வந்து ஒரு மாதிரி இனிப்பாகவும் இருக்கும். ஸோ பசங்க போயிட்டு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. நான் அதில் பார்த்திங்கன்னா பில் பண்ணும்போது 2 திங்ஸ் தான். எனக்கு நான் வாங்கினது வந்து காஞ்ச மிளகாவும் ஒரு ராஜ்மாவும் தான். காய்கறி இடத்துக்கு ராஜ்மா போடுவேன், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அது கொஞ்சம் ஷார்ட்டேஜாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அது மட்டும் வாங்கியாச்சு. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்க ஒரு கோட்டா அவங்க ஒரு கோட்டான்னு மாறி என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் வாங்கியாச்சு. ஈவன் நான் இப்போ மேக்கப் போக ஆரம்பிச்சதுலேருந்து பசங்களை கூட்டிகிட்டு எங்கேயும் வெளிலே போக முடியல. அவங்களும் ஸ்கூலு, டியூஷனு, வீடு இப்படியே தான் இருக்காங்க. எங்கேயாச்சும் வெளில போகணுன்னு நினைப்பேன், பட் அந்த அளவுக்கு எனக்குவே உடம்பும் ஒத்துழைக்க மாட்டேங்குது. சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு ரவுண்ட் போயிட்டு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்தாச்சு. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆப்பத்துக்கு மாவு அரைச்சி போட்டிருந்தேன். ஸோ ஆப்பத்துக்கு வந்து மஞ்சள் ஆப்பம் பராசாப்பமாக இருந்துச்சுன்னா கோழி ஆனமோ இல்லை இறைச்சானமோ நல்லாயிருக்கும். வெள்ளை ஆப்பம் சுட்டு மீனானம் வச்சு சாப்பிடணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா வெள்ளை ஆப்பத்துக்கு மீனானம் மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல் காம்பினேஷன் கிடையவே கிடையாது. ஸோ அதனால் வந்து அதுவும் சின்ன சின்ன மீனாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். எனக்கு வந்து இந்த காரப்பொடி, நெத்திலி மீன் இதில் வந்து மீனான காய்ச்சி சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்துச்சு. ஸோ ஈவினிங்காக போயிட்டு சும்மா பொடி மீன் மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. ஒரு பக்கம் சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு, இன்னொரு பக்கம் தேங்காய் பால் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்காக பால் பவுடர் எடுத்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். தக்காளி, புளி எல்லாத்தையும் கரைச்சி வச்சாச்சு. ஸோ சுட பார்த்திங்கன்னா ஆப்பம் சுட்டு மீனான காய்ச்சி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ டயர்டில் இதை பண்ணணுமான்னா ஏதோ ஓகே. அன்றைக்கி ரொம்ப ஹெவியான டயர்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வெறும் தண்ணியை குடிச்சிட்டு கூட படுத்து தூங்கி இருந்திருப்பேன். அன்றைக்கி அப்படி ஒன்றும் தெரியல. ஆனால் பசங்களுக்கு 2 பேருக்கும் இந்த ஆப்பமும் பிடிக்காது, மீனானமும் பிடிக்காது. அப்புறம் வந்து முட்டை ஊற்றி ஆப்பம் கொடுத்தா சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முட்டை ஊற்றி கொடுத்துக்கலாம், நம்மளுக்கு மட்டும் இதை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான், நித்யாக்கா எல்லோரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். இவங்களுக்கு வந்து முட்டை ஊற்றி முட்டை ஆப்பம் மாதிரி கொடுத்தாச்சு. ஸோ செம்மையாக இருந்தது. அப்படியே சுட ஈவினிங் ஒரு 8:30-9 மணி இருக்கும். நைட் ஆகிடுச்சு ஆனை காய்ச்சி முடிக்கிறதுக்கு. 8:15 சம்திங் முடிச்சேன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு பக்கம் மீன் குழம்பு எடுத்து ரெடி பண்ணிட்டு அஃபீஃபா வந்து 2 மாதமாகவே குலாப் ஜாமுன் செஞ்சு தாமான்னு கேட்டுக்கிட்டே இருந்தா. எனக்கு வந்து டைமே கிடைக்கல. சரி இந்த டைம் ஃப்ளிப்கார்ட்டில் க்ராசரிஸில் ஆர்டர் போட்டிருந்தேன். சரின்னு லேட்டாக கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மீன் குழம்பு வச்சதுக்கப்புறமா 8-8:30 மணிக்கு மேலே வந்து குலாப் ஜாமுனுக்கு மாவு பிசைஞ்சு உருட்டி வச்சுட்டேன். இன்னொரு பக்கம் வந்து சீராவும் ரெடி பண்ணி வச்சாச்சு. சீரா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக தான் வச்சுருந்தேன். ஏன்னா வந்து அப்படி இருந்தால் தான் அஃபீஃபாவுக்கு பிடிக்கும். அண்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா 2 பேட்சாக போட்டு பொரித்து எடுத்தாச்சு. ஒரு சின்ன கிராக்கோடு ஆகாமல் சூப்பராக பார்த்திங்கன்னா நம்ம குலாப் ஜாமுன் வந்திருந்தது. எப்படி கிராக்கே இல்லாமல் குலாப் ஜாமுன் வருதுன்னு கேட்டிங்க அப்படின்னா என்னமோ தெரில வருது அப்படி தான் சொல்லுவேன். இதுக்கு இவ்வளோ டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அவ்வளோ டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும்லாம் கிடையாது. ப்ராப்பராக செஞ்சாங்க கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு கிராக் விழாது. ஸோ செம்ம சூப்பராக நல்லா ஃப்ளஃபியாக செம்மையாக வந்து இருந்தது. ஸோ அதை பொரிச்சு போட்டது தான் எனக்கு நினப்பு இருக்குது. அது எப்படி காலியாக போச்சுன்னே தெரியல. நெக்ஸ்ட் டேவே அது வந்து காலியாக போயிருந்துச்சு. எனக்கு செம்ம ஹாப்பி தான். அவர் ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தா. பட் வந்து ஒரு பேக்கெட் தான் செஞ்சுருந்தேன். 2 பேக்கெட்டுமே அன்றைக்கி செஞ்சுருந்துருக்கலாம் போல். ஸோ ஜீராவில் பார்த்திங்கன்னா சூடாக போச்சு. ஜீராவில் போடும்போது டக்குன்னு வந்து உங்களுக்கு அந்த ஜீரா வந்து அப்சர்வ் ஆகும். ஸோ அழகான ஒரு கலரில் வந்து பொரிச்சு எடுத்து போட்டாச்சு. போட்டு ஒரு ½ அன் ஹவர்லேயே பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றா எடுத்து பீசஸ்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஏன்னா வந்து அவன் வந்து அடிக்கடி இது வேணும் அது வேணும்னு கேட்க மாட்டான். என்னைக்காச்சும் தான் ஏதாச்சும் வந்து ஆசைப்பட்டு கேட்பான். ஸோ அதை கூட செஞ்சு கொடுக்கலாம். நான் என்ன தான் கடையில் வாங்கினாலும் வீட்டில் செய்கிற மாதிரி இருக்காது இல்லையா. ஸோ அதனால் வந்து வீட்டில் வந்து அவளுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தாச்சு. இவளுக்கு இந்த ஸ்வீட் தான் பிடிக்கும், வேறு எந்த ஸ்வீட்டும் செஞ்சு கேட்க மாட்டா. அவளாவே இப்போலாம் செஞ்சுக்கிறா. ஏதாச்சும் ஒன்று ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படின்னா கூட அவங்களே செஞ்சுக்கிறாங்க. நம்மளெல்லாம் எதிர்பார்க்குறதுலாம் கிடையாது. ஸோ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா ஒரு பேக்கெட்டுக்கு வந்து இவ்வளோ பீசஸ் தான் வந்திருந்தது. அன்றைக்கி நைட்டே பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் மிச்சம் இருந்துச்சு. எல்லாமே சாப்பிட்டு காலி பண்ணியாச்சு. செம்ம சூப்பராக இருந்துச்சு. இன்னொரு பேக்கெட் ஏன் போடலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சண்டை வம்பு தான். பார்க்குறதுக்கு அவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்குது இல்லையா. இப்படி தான் அந்த டே எனக்கு போச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே பசங்களாம் ஸ்கூலுக்குலாம் அனுப்பிட்டு கொஞ்சம் ஸ்கின் கேர் ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம், பார்லர் போகலான்னு நினச்சிட்டு இருந்தேன். மதியம் லஞ்சு சாப்பிட்டுட்டு ஒரு கப் பால் பவுடரே சாப்பிட்டுட்டு
ஒரு ஹாஃப் அன் ஹவர் டிவி பார்த்துட்டு மதியானத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா பார்லர் போயிருந்தேன். இது வந்து பெரிய பார்லர் அப்படிலாம் கிடையாது. பட் என் ஃப்ரெண்டோட பார்லர் இது. ஸோ எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் போகிற டைமில் வேறு யாருமே அவள் அலோவ் பண்ண மாட்டா. ஸோ அதான் நம்ம வந்து ஃப்ரீயாக போயிட்டு ஃபேஷியல் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். இங்கே மாரியம்மன் கோயில் இதில் லக்ஸரி பியூட்டி பார்லர்னு இருக்கும். ஸோ ரொம்ப ரீசனபிள் ரேட்டாகவும் இருக்கும். நம்மளுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஃபேஷியல் மட்டும் பண்ணிவிட்டு ஏன்னா ஸ்கின் வந்து ரொம்ப சன்னில் எக்ஸ்போஸ் ஆகிறதுனால இந்த மாதிரி பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த பார்லர் மறக்காம செக் பண்ணிக்கோங்க. பை பாய். நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். டேக் கேர்.